மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் புத்தாண்டை முன்னிட்டு மக்கள் தரிசனம் செய்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண். ஆங்கில புத்தாண்டு மதுரையில் எவ்வாறு கொண்டாடப்பட்டு வருகிறது? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டுள்ளதா? கூடுதல் விவரங்கள் என்ன? தற்போது 2025க்கான புத்தாண்டு கொண்டாட்டமானது தற்போது நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்று காலை அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மேலும் கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் புத்தாண்டை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகிறார்கள். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடன் இன்று அதிகாலை 5 மணி முதலே சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்து வண்ணமே இருக்கிறார்கள். மேலும் 2025ஆம் ஆண்டு தங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான வளமான ஆண்டாக அமைய வேண்டும் என ஒவ்வொருவரும் மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து வருகிறார்கள். மேலும் இன்று விடுமுறை நாளான இன்று மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்டங்களிலிருந்தும் அதிக அளவு சாமி தரிசனம் செய்வதற்காக பொதுமக்கள் தற்போது குவிந்து வருகிறார்கள். மேலும் ஐயப்ப பக்தர்கள், பெண்கள், குழந்தைகள் என ஏராளமான சாமி தரிசனம் செய்வதற்காக வரிசையாக காத்திருந்து தற்போது அம்மனை தரிசனம் செய்வதற்கு தற்போது உள்ளே செல்கின்றனர். மேலும் புத்தாண்டு தினத்தில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டு சேலை சாத்தியும் தரிசனம் செய்ய வருகை தரக்கூடிய பக்தர்கள் தற்போது ஆர்வம் காட்டி வருகிறார்கள். மேலும் புத்தாண்டை முன்னிட்டு அம்மன் சன்னதி முன்பு பூ அலங்காரத்தை பக்தர்கள் கண்டு ரசித்து செல்கிறார்கள். நோய் நொடியற்ற வாழ்வையும் அளவற்ற மகிழ்வையும் வளமான ஆண்டாக 2025 அமைய வேண்டும் என மீனாட்சி அம்மனை பக்தர்கள் மனமுருக வழிபட்டு தற்போது இந்த வழிபாடு நடத்தி வருகிறார்கள். தற்போது புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் மீனாட்சி அம்மன் கோவிலில் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி அருண்.